ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கோட தேர்ட் டேர்ம் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5th லெசன் நம்ம இன்னைக்கு ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற இந்த லெசன் தான் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அதோட ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் இன் த பிளாங்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபில்லப்ஸில் என்னென்ன ஆன்சர் வரணுங்கிறத கரெக்டாக நீங்கள் உங்களோட ஒர்க் புக்கில் பார்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம பொறுமையாக இதை பார்த்து எழுதுங்க. நம்ம வந்து வீடியோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிக் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்படி வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வருதோ அதுக்கு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் கரெக்ட் ஆன்சருக்கு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னா அதுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஒர்க் புக்கில். வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இதோட ஆன்சர்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் கரெக்ட் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட ஆன்சர்ஸ் என்ன வருங்கிறத நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க, வரிசையாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆன்சர்ஸை நீங்கள் பார்த்து பொறுமையாக நீங்கள் உங்களோட ஒர்க் புக்கில் எழுதிக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? பாருங்க, பொறுமையாக பார்த்து எழுதுங்க. சரிங்களா? ஓகே சரி, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ இதை வந்து ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பாருங்க, கீழே இங்கே பாருங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா? கொஷின் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த ஆன்சர்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து பொறுமையாக உங்களோட ஒர்க் புக்கில் நீட்டாக எழுதிக்கோங்க. வரிசையாக ஒன் பை ஒன்னாக பார்த்து பொறுமையாக எழுதுங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக எழுதிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாமா? ஓகே பாருங்க, நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூசிங் க்ளூஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஆன்சர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க, கரெக்டாக உங்களோட ஒர்க் புக்கில் பொறுமையாக பார்த்து எழுதிக்கோங்க. பொறுமையாக எழுதிக்கோங்க. சரிங்களா? வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக பார்த்து எழுதிக்கோங்க. எக்ஸாம் போகும்போது நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா தான் நீங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு தான் இப்போ ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸாம் போனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா குழந்தைங்களா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைட் தி கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஆன்சரை கரெக்டாக பார்த்து உங்களோட ஒர்க் புக்கில் எழுதுங்க. பொறுமையாக பார்த்து எழுதுங்க. ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஒவ்வொரு கொஷனுக்கான ஆன்சரையும் கரெக்டாக பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாமா? பாருங்க, சூஸ் அண்ட் ரைட் தி கரெக்ட் கொஷின் ஃபார் ஈச் சென்டென்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட கொஷின் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கொஷின் தான் இதுக்கான ஆன்சர் வரும்னு. ஸோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே ரவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆன்சர் இங்கே எழுதிக்கணும். ஓகேங்களா குட்டீஸ்? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை பார்த்துட்டு இதை பொறுமையாக இதை எழுதுங்க. ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிக்கங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா இப்போ? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைட் 2 சென்டென்சஸ் ஃபார் ஈச் பிக்சர்ஸ் யூசிங் தி க்ளூஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்காக ஆன்சர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த வேர்டை யூஸ் பண்ணி இங்கே சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சராக கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த ஆன்சர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட ஒர்க் புக்கில் பொறுமையாக பார்த்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே பாருங்க, ஒன் பை ஒன்னா நீங்கள் பொறுமையாக பார்த்து எழுதுங்க.
ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? சரி. பாருங்க இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னு, லிசன் அண்ட் ரைட்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என்ன வந்து கேட்டிருந்தாங்களோ அத பத்தி ஓனா வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர நான் இங்க குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஆ அதே மாரி இங்க கீழ குடுத்துருக்கிற மாரியே உங்களுக்கு நான் இங்க மேல வந்து ஆன்சர் வந்து குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஆன்சர நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்ட்டா பார்த்து உங்களோட ஒர்க் புக்ல நீட்டா எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. பொறுமையா பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ அதே தான் இங்க ஒரு தடவ நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இங்க ஒரு தடவ எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்பவும் அதே உங்களுக்கு ஒரு தடவ இங்க எழுதியிருக்கோம். இதையும் நீங்க என்ன பண்ணுங்க, அதே மாரி பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? இதே மாரி பார்த்து எழுதிக்கோங்க. இங்க குடுத்துருக்கிற ஆன்சர கரெக்ட்டா பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. ஓகே. இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மென்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.